ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டிய கவர்மெண்ட்டு ரூல்ஸை வயலேட் பண்ணா என்ன பார்த்தா இது நாளைக்கு மக்களுக்கு தப்பான ஒரு முன்னுதாரணத்தை கொண்டு போய் சேர்த்துறாதா? 4 பேர் நார்மலா இருக்க, இப்ப நம்மள மாதிரி இருக்க சாதாரணமா ஆளு அப்புறம் சட்டத்தை எப்படி மதிப்பேன் அப்படின்னு லாஜிக்கலா ஒரு கொஸ்டினை வைக்கிறார். உண்மையில இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. இப்போ இந்த திருப்பரங்குன்றத்துல மலை மேல உச்சியில போயிட்டு ஒரு விளக்கை ஏற்றிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை ஐயா நீதிபதி போட்டாப்பு. அப்படி போட்டதுக்கு அப்புறம் நாங்க மேல்முறையீடு போயிருக்கோம். நாங்க எதுக்கு உங்க ரூல்ஸை மதிக்கணும்? உங்க தீர்ப்பெல்லாம் இங்க செல்லாது. நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க ஆட முடியாது. அங்க என்ன சொல்றாங்களோ அதைப்படி நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு போயிருக்காங்க. பட் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் என்ன பண்ணணும்னா, ஒரு தீர்ப்பை போட்டுட்டாங்கன்னா அந்த தீர்ப்பை அமுல்படுத்தணும். அதுக்கப்புறம் தடை வாங்குறது, ஸ்டே வாங்கினா வேண்டாம். ஆனா ஸ்டேயும் இல்லாம வெறும் அப்பீல் மட்டும் பண்ணிட்டு அந்த கேப்ல அந்த தீர்ப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாம இருந்தாங்கன்னா அது அக்கார்டிங் டு த லா தப்பு. இந்தியாவில் உச்சபட்சமா வந்து இந்த இது ஜுடிஷியரி அதிகாரம் கொண்டது உச்ச நீதிமன்றம். இப்ப இவங்க சொல்ற அதே லாஜிக் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல வைக்கிறாங்க இல்லையா, அதே லாஜிக் உச்ச நீதிமன்றத்துல வைப்போமே. உச்ச நீதிமன்றத்துல சபரிமலைக்கு பெண்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்திருக்கு. அதாவது இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்த்ததுக்கும் அதாவது செயல்படுத்தாததுக்கும் உச்ச நீதிமன்றம் சொன்னதை சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்படுத்த விடாம பண்ணதுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. ரெண்டையும் ஒரே தட்டுல சேர்த்து வச்சு பார்க்கிறாங்க. இப்போ அங்க ஒருவேளை சபரிமலையில ஒருவேளை பெண்கள் போனா சபரிமலை ஐயப்பனுக்கு செட் ஆகாது, அது தீட்டு, கோயிலோட புனிதம் போயிடும் அப்படின்னு சொல்லி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் தடுத்துச்சு. இப்ப இங்க ஐயா நீதிபதி உத்தரவு போட்டார்ல, சுவாமிநாதன் ஐயா உத்தரவு போட்டார்ல, ஒருவேளை அந்த உத்தரவை அமல்படுத்தினா, அதாவது இவங்களை மேல எல்லாரும் கேட்கறது ஒரு 10 பேர் போறதுல என்னப்பா இடப்போகுது, போயிட்டு அவங்க மாட்டு விளக்கு பொத்துனாப்புல போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு பொத்துனாப்புல வந்துட போறாங்க. ஏறுறதும் தெரியாது இறங்குறதும் தெரியாது, ஜஸ்ட் விளக்கு மட்டும்தானே. அதை போயிட்டு ஏற்றிட்டு வந்திருக்கலாம்ல. அந்த விளக்கு அந்த இடத்துல இருந்து கீழே இருக்க ஒருத்தனுக்கும் தெரியாது. ஆக்சுவலி அது உண்மையும் கூட. அந்த இடத்துல வந்து அவங்க திட்டமிட்டபடி போட்டிருந்தா ஜோதி கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமான்றது சந்தேகம் தான். ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட்டுட்டோம் ஒரு பேச்சுக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இத்தனை நாள் அவங்களுக்கு வந்து அந்த பக்கம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம இருந்தது. ஏன்னா தர்கா ஒரு சைடுல இருக்கு, கோயில் ஒரு சைடுல இருக்கு. இதோட 2 போற வழியும் வேற வேற. ஒருவேளை போயிட்டு வர்ற வழியில இது இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளோட நிப்பாட்ட மாட்டாங்க. இல்ல ஒரு பேச்சுக்கு நல்லா கேட்டேங்க, இது பண்ணுவாங்கன்னு சொல்லல, வாய்ப்புகள் இருக்கு. நிறைய இடங்கள்ல இப்படித்தான் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அதுக்கு அவங்க சொன்ன அந்த வாக்கியங்கள், அதுக்கான அந்த கீழே போட்டிருக்காங்க பத்தியெல்லாம், அயோத்தியா மாத்துவோம், அயோத்தியா மாத்துறதுல என்ன தப்பு, இதெல்லாம் அவங்களோட வாயிலிருந்து ஓப்பனாவே வருதுப்பா. இப்ப ஏற்பட்ட முதல்ல இந்த தாட் ப்ராசஸ் உள்ள ஆட்களை இங்க உள்ள அனுமதிச்சீங்கன்னா என்னத்துக்கு ஆகும்? ஒரு 10 பேரோட ஒரு வேலை, ஒரு 10 வெறும் 10 பேர் அந்த சிஐஎஸ்எஃப் வீரர்கள் இருக்கால, அவங்க கூட வெறும் 10 பேர் வந்திருந்தா மேபி மேல போக சொல்லியிருக்கலாம். பட் சொல்ல மாட்டாங்க, அது வேற. நீ ஏத்திட்டா ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம், அது உண்மையும் கூட. 10 பேரை ஒருவேளை வந்திருந்தா அவங்க பக்கத்துல நின்று நம்ம கேட்டிருக்கலாம், ஏங்க 10 பேர் தான் இங்க போறாங்க, அது இன்னைக்கு ஒரு நாள் தாங்க அவங்க அந்த தீபம் ஏத்தது மட்டும்தானுங்க அனுமதி. அதை விட்டுட்டு ஏங்க நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க, நம்ம கவர்மெண்ட்டை கூட கேள்வி கேட்கலாம். ஆனா இங்க நின்னது தீபம் ஏற்றத்துக்காக வந்த கூட்டமா இருக்கிற மாதிரி அங்க நடந்ததை பாக்குறப்ப அப்படி தெரியல. ஒருவேளை அவங்களோட எண்ணம் அதுவா மட்டும் இருந்திருந்தா மேபி முருகன் வழி விட்டுருப்பான், முருகன் வழி விட்டுருப்பான், அவனை தடுக்கிறதுக்கு யாரால முடியும்? ஆனா அந்த அந்த இடத்துல கூடியிருந்த அந்த நினப்புகளை அந்த சூழ்நிலைகளை பாக்குறப்போ கண்டிப்பா இது வெறும் விளக்கு மட்டும் ஏற்றத்துக்காக வந்த கூட்டம் கிடையாது அப்படின்றது தெள்ள தெளிவா தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஏத்துனதுக்கு அப்புறம் ஏத்துன விளக்கு ஏத்துன இடத்த நாங்க போய் பார்க்கணும். அங்கதான் சாமி இருக்கு, இங்க சாமி, நாங்க போயிட்டு அங்க போய் கும்பிட்டு வரோம். கோயிலுக்கு கும்பிட்டு தானுங்க போறோம். அந்த விளக்கு ஏத்துன அந்த புனிதமான இடத்த போய் பார்க்கறதுக்கு மறுக்கிறாங்க, சொல்லுவாங்க. சார் நல்லா கேட்டாங்க, சொல்லுவாங்க, நடக்கும்.
அந்த ப்ராசஸ் அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இத ஏற்கனவே நீதிபதியே எழுதியிருக்காரு. ஆக்கிரமிப்பு, ஆக்கிரமிப்பு, ஆக்கிரமிப்பு நெறைய இடங்கள் எழுதியிருக்காரு. கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த முடிவுல இருக்காங்க. ரீலொகேட் பண்ணணும் அந்த தர்காவ. சோ இதுவரைக்கும் ஸ்மூத்தா இருந்த அந்த திருப்பரங்குன்றம், அதுக்கப்புறம் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப வயலன்ட்டா மாறிடும். சம்பந்தமில்லாத சண்டைகள், சம்பந்தமில்லாத சர்ச்சைகள். நாளுக்கு நாள் அந்த இடம் ஒரு பதட்டமான சூழ்நிலையாவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். ரூல்ஸ எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணணும். அதுலயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ராப்பரா இதுவரைக்கும் மத்த கவர்மெண்ட் மாரி கிடையாம இதுவரைக்கும் தி செட் அன் எக்ஸாம்பிள். அதுல சட்ட ரீதியா என்ன பண்ண முடியும் அப்படின்றத கவர்மெண்ட் இதுவரைக்கும் நெறைய காமிச்சிருக்கு. பட் என்ன பிரச்சனை அப்டின்னா, அங்க உட்கார்ந்து இத செய்யி, இத செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு இடத்துல இருக்காங்க பார்த்தீங்களா நீதிபதி. பொதுவா நீதிபதிகளோட தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. பட் ஆனா ஒரு வேளை இருந்துச்சுன்னா, கொஸ்டின் அங்க தான் எல்லாருக்குமே பயமா இருக்கு. இருந்துச்சுன்னா, ஏன்னா அவசர அவசரமா இந்த கேஸ் எடுக்கப்பட்டது. அவசர அவசரமா தீர்ப்பும் கொடுக்கப்பட்டது. அவசர அவசரமா அதுக்கு நீதிமன்ற அவமதிப்பும் வைக்கப்பட்டது. இவ்வளவு ஃபாஸ்ட் ப்ராசஸ் ப்ரொசீடிங் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்ல. இதுவரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு மக்கள் பிரச்சனைக்கு இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடு ஜுடிஷியரி டிராவல் பண்ணியிருக்கா? ஸ்பீடா. எந்த இடத்துலயாவது ஈஸியா ஒத்தி போடுவாங்க. வாய்தா. போங்க. அதுலயும் இந்த கேஸ் போடக்கூடாதுன்னு தாராளமா போடலாம். ஏற்கனவே கேஸஸ்லாம் வந்துட்டு போயிருச்சு. 2 முறை தீர்ப்பு ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த கேஸ உள்ள எடுத்ததே ஒரு சட்ட விதிமீறல் அப்படின்றாங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான அம்பேத்கர் எழுதுனது இல்லையா? அத ரிவர்ஸ்ல எடுத்திருக்காங்கன்றாங்க. ஆனா 2 நீதிபதி போட்டது எகைன் இந்த கீழ இருக்க இன்னொரு நீதிபதி எடுக்கக்கூடாதுன்றது ரூலாம். பட் அத மீறி எப்படி அவர் எடுத்தாரு அப்படின்றப்பயே அந்த இடத்துல ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுதா? தெரியல. இல்ல இத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். வேற எதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் சுத்தி அரசியலுக்குள்ள ஆன்மீகம் வரக்கூடாது. அதே மாரி அரசியலுக்குள்ள நீதித்துறையும் வரக்கூடாது. இல்லையா? நீதித்துறை அது வேலைய பார்க்கணும். ஆன்மீகம் அது வேலைய பார்க்கணும். அரசியலுக்கு யார் என்ன வேணாலும் பேசலாம். இன்னும் சொல்லப்போனா இந்த திருப்பரங்குன்றத்த அயோத்தியா மாத்துவோம். தமிழ்நாட்ட அயோத்தியா மாத்துவோன்றாங்கல்ல. கண்டிப்பா அது அரசியல். அது அவங்கவங்களோட அந்தந்த அரசியல் அவங்கவங்க பண்ணி தான் ஆகணும். புரிஞ்சவன் விலகி நிப்பான். புரியாம வந்து கொந்தளிக்கிறவன் கூட போயிருவான். அதுல தப்பே அதுல நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. அது வேற. ஆனா இது இந்த இடத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண விதம் உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். மக்கள் பக்கம் அது நின்றுருக்கு. அதாவது நம்ம வெளியில இருந்து என்ன வேணாலும் பேசலாம். வெளியூர்ல இருந்து வந்து அங்க திருப்பரங்குன்றத்துல என்ன வேணாலும் பேசலாம். ஆனா உள்ளூர்ல இருக்கவனோட மைண்ட் செட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தான் தெரியும். அங்க இருந்த மக்கள்லாம் எவ்வளவு தூரம் பயந்து போயின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி அந்த பீஸ் அங்க இருந்திருக்குமா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க்கு. தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணத நீங்க எப்படி பார்க்க சொல்லுங்க. நன்றி.